அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா, அதிகமான பணியிடங்கள் வந்து காலி பணியிடமா இருக்குது. கிட்டத்தட்ட 134 பணியிடங்கள் வந்து கிராம உதவியாளர் பணிக்கு வந்து இருக்குது. அது வந்து பவானி வட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, 11 பணியிடங்கள் வந்து காலியா வந்து இருக்குது. தாளகுளம், மேட்டுப்பாளையம், சலங்கபாளையம், படவாள் கால்வாய், ஊராட்சி கோட்டை, ஓடத்துறை, காடப்பநல்லூர், பெரிய புலியூர், சின்ன புலியூர், ஓடத்துறை, ஆலத்தூர் அப்படின்ட்டு அந்தந்த கம்யூனிட்டி வைஸா குடுத்துருக்காங்க. எந்த கம்யூனிட்டில வாரீங்களோ அவங்களுக்கு இந்த மாரி குடுத்துருக்காங்க. மிதிவண்டி, இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன், வாசித்தல் மற்றும் எழுதுதிறன் நேர்காணல்படி இது நடக்குது. வயசு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி இவங்களை சேர்ந்தவங்களுக்கு 37 வயசு வரை. குறைஞ்சபட்ச வயசு 21, அதிகபட்சம் 37. மற்றவங்க 21 டூ 32. வயது வரம்பு செலவு வந்து மாற்றுத்திறனாளிக்கு வந்து 10 ஆண்டுகள் வரை குடுத்துருக்காங்க. 10th பாஸ் இல்லன்னா ஃபெயிலு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த இதெல்லாம் பாத்துங்க. 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றதற்கான அந்த தமிழ் வழி சான்றிதழ் இது வந்து இருக்குது. அதே மாரி கொரோனா தொற்றுல பெற்றோர் இழந்தவங்கள அதே மாரி முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ், தமிழ் அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள், ஆதரவற்ற விதவை, கலப்பு திருமணம், மாற்றுத்திறனாளி இந்த மாரி இடஒதுக்கீட்டு முறையில இந்த பணிய வந்து ஃபில் பண்றாங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து கவனமா ஃபில் பண்ணி அதோட ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு நீங்க சம்பந்தப்பட்ட பவானி வட்டாட்சியர் அலுவலகத்துல ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து அனுப்புங்க. டைரக்டா கொடுக்காதீங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து அனுப்புற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம். அடுத்து இன்னொரு வட்டத்துல இருக்கு பாருங்க. இது வந்து பெருந்துறை வட்டம். பெருந்துறை வட்டத்துல 39 பணியிடங்கள் இருக்குது. அக்ரஹார, விஜயமங்கலம், மாரப்பன் நாயக்கன்பாளையம், மடத்துப்பாளையம், விட்டையாங்கிணறு, சுங்கரான்பாளையம், பாப்பாம்பாளையம், போலநாயக்கன்பாளையம், சுள்ளிப்பாளையம், குள்ளம்பாளையம், ஆயிக்கவுண்டன்பாளையம், சின்ன மல்லன்பாளையம், தலையம்பாளையம், நிமிட்டிப்பாளையம், பெரிய வீரசங்கிலி, பொன்முடி, வரப்பாளையம், பூவம்பாளையம், காரண்டிபாளையம், காசிப்புலவன்பாளையம், ஓலைப்பாளையம், பெரிய விளாமலை, சின்ன விளாமலை, முருகந்தொழுகு, கோயில்பாளையம், ஊஞ்சல்பாளையம், கல்லாகுளம், பெத்தாம்பாளையம், சிங்காநல்லூர், நிச்சாம்பாளையம், நஞ்சைபாலத்தொழுகு, பெருந்துறை, திங்களூர், அதுக்கடுத்து கூத்தாம்பாளையம், சிங்காநல்லூர், கொங்கம்பாளையம், ஒரத்துப்பாளையம், சின்ன வீரசக்கிலி, புதுப்பாளையம், பசுவப்பட்டி. இந்த இடங்கள்லாம் என்னென்ன கேட்டகரிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கங்க. நோட்டிஃபிகேஷன் கீழே லிங்க் இருக்கு. நீங்க ஒரு வாட்டி படிச்சுட்டு தெளிவா வந்து பார்த்து. அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம், மொடக்குறிச்சி தாலுகா, கொடுமுடி தாலுகா, ஈரோடு தாலுகா, தாளவாடி தாலுகா, சத்தியமங்கலம் தாலுகா, நம்பியூர் தாலுகா, அந்தியூர் தாலுகா அப்படின்னு எல்லா தாலுகாலையும் இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா தாலுகாலையும் இதை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க அதை கீழே லிங்க் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாத்துங்க. இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுடைய போட்டோ ஒட்டணும், தமிழ்ல உங்க பேரு, அதுக்கடுத்து இங்கிலீஷ்ல எழுதணும். உங்க தந்தை பேர் கொடுங்க, கணவர் பேர் கொடுக்க வேண்டாம். ஆனா பெண்ணா அப்படிங்கிற மென்ஷன் பண்ணீங்க. பிறந்த தேதி 1/7/2025 அன்னைக்கு உங்களுக்கு வயசு எவ்வளவு, அதே மாதிரி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், தமிழை ஒரு பாடமா படுத்தீங்கன்னா ஆம் கொடுங்க. நீங்க என்ன கம்யூனிட்டி அதை டிக் பண்ணுங்க. ஜாதி, உங்களுடைய ஜாதி எழுதிருங்க. மதம் அதை எழுதிருங்க. திருமண நிலை மேரிடா அன்மேரிடா, நீங்க வசிக்கும் கிராமம் மற்றும் இருப்பிடச் சான்று இணைக்கப்பட வேண்டியிருக்கு. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே வீடியோல சொல்லிட்டோம். இருப்பிட சான்று வாங்கிருங்க அப்படின்ட்டு. அது நிரந்தர முகவரி, அதுக்கு தொடர் முகவரி, அதுக்கு பிஎஸ்சி இடஒதுக்கீடு டிக் பண்ணிருங்க. வேற ஏதாவது முன்னுரிமை இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க. இது ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்க. இதர முன்னுரிமை கொடுத்துருங்க. வாகனர் ஓட்டு உரிமை இருக்குன்னா ஆம் கொடுத்துருங்க. சைக்கிள் ஓட்ட தெரியும், இல்ல இருசக்கர ஓட்ட தெரியுமாங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்டு நம்பரு, வேற ஏதாவது உங்க மேல கேஸ் இருக்கான்னா அதை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்து ரீட் பண்ணிட்டு சைன் போட்டு இந்த 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை நகல் ஜெராக்ஸ், வாக்காளர் அட்டை ஜெராக்ஸ், குடும்ப அட்டை ஜெராக்ஸ், அதுக்கடுத்து முன்னுரிமை கூறிங்கன்னா அது கூட ஜெராக்ஸ், ஓட்டுநர் உரிமை அதோட ஜெராக்ஸ், வேலைவாய்ப்பு கார்டு இதெல்லாம் வருஷப்படி வைக்கணும். டிசி எல்லாமே இணைச்சு அனுப்புற மாதிரி இருக்கும். ஒரு டெலகிராம் குரூப் இருக்கு, அதுல வந்து ஜாயின் பண்ணிக்க. A to Z அதுல உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.